வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக திருமூலரின் திருமந்திர பாடலை இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். 909வது பாடலாக கொடுத்துருக்காரு. என்ன சொல்றான்றத சிந்திப்போம். சூக்குமம் எண்ணாயிரம் ஜெபித்தாலும் மேல், சூக்குமமான வழியிடை காணலாம், சூக்குமமான வினையை கெடுக்கலாம், சூக்குமமான சிவனது ஆனந்தமே. இதுல மெயினா என்ன சொல்றாரு? சூக்குமம் சூக்குமம் சூக்குமம். சுவாமி ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார், தூளம் சூக்குமம் காரணம். அதாவது தூளம் அப்படின்னா பார்க்குறோம் கண்ணுக்கு நேரா, அப்ப தெரியுது. தூளம். சூக்குமம் அப்படின்னா பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாது, மறைபொருள் ஆனால் இருக்கிறது. அப்ப காரணம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதால தான் செயல்பாட்டுக்கு வருகிறது. அப்ப இந்த சூக்குமம் எண்ணாயிரம் ஜெபித்தாலும் மேல், எண் ஆயிரம், ஆயிரம் ஆயிரம், எண்ணம் பிளஸ் ஆயிரம் அப்படின்னு பிரிக்கலாம். அழகான ஒரு வார்த்தை சுவாமி சொல்லுவாரு, அசையாமல் கெட்டது உடல், அசைந்து கெட்டது மனம். அசையாமல் கெட்டது உடல், ஒர்க் பண்ணல அப்படின்னா உடம்பு வேஸ்ட். ஒரு இரும்பு ஒரு பக்கம் போட்டு வச்சோம் அப்படின்னா துரு பிடிச்சி தான் போகும். அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தோன்னா அது ஷைனிங் ஆகும். அப்போ அசையாமல் கெட்டது உடல், அசைந்து கெட்டது மனம்னா நாங்கள் மனசுக்கு ஒரு வேலை கொடுத்துடணும். ஏதாவது ஒரு வேலை, ஏதோ பழைய காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க, பூதம் ஒன்று வந்துச்சான், எனக்கு வேலை கொடுன்னு சொல்லிச்சான். அப்போ நம்ம இவங்க எவ்வளோ வேலை கொடுத்தா அதை டக்குன்னு செஞ்சுட்டு வந்து அடுத்த வேலை கொடு. அதே போல தான் அந்த மனசுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அதுவும் துரு பிடித்து போய் தண்ணியும் கெடுத்து மற்றவர்களும் கெடுக்கும். அதுதான் சூக்குமம். எண்ணாயிரம் ஜெபித்தாலும் மேல். ராம் ராம் சொல்லுங்க, ராமஜெய் சொல்லுங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, நமச்சிவாய சொல்லுங்க. எது இந்துக்கள் சொல்லட்டும், முஸ்லீமுங்க அவங்க இதில் இருக்கிறது சொல்லட்டும், கிறிஸ்துவர்கள் அவங்க மதத்தில் என்ன சொல்றாங்க, மனதுக்கு ஒரு வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லைன்னா பூதம் மாதிரி நம்மளை பிடித்து கொள்ளும். அப்ப எது வேணாலும் ஜெபிங்க. ஏன்னா மனம் போக்கும்போது என்ன பண்ணுங்க, எண்ணங்கள் அதை தொடர்ந்து போகும். அப்ப சூக்குமமாக வழியிடை காணலாம், வழியை காணலாம். வழியிடைன்னா என்னங்க, ஏதாவது தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. என்ன அப்படின்னா ஒரு போக பதம் ஒன்று இருக்கும். ஆனால் தை பிறந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல நெல்லெல்லாம் ஆத்துட்ட பிறகு இவங்க குறுக்கில் போய் அதுக்கு ஒரு வழி வரும். அது போல நம் மனதுக்கு ஒரு வழியை பூஜை புனஸ்காரம் ஞானம் ஏதாவது இதில் இரையாட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நிலையில் மனம் போய்கொண்டே இருக்கும். அப்போ இறைவனை காணலாம். எல்லாரும் போகுது, ஆனால் எங்கே போய் கலக்குது? கடலில் தானே. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம். வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. எனக்கு அதனால கடலில் போய் கலக்கும். அப்போ சூக்குமமாக வினையை கெடுக்கலாம். வினைப்பதிவே தேகம் கண்டாய், ஊனுக்கு நின்று உலாவினதை காணாமல் நான் என்று நலமழித்தேன் பூரணமே. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், என் நிலை மறந்தேன். இறைவா, சுவாமிஜி எழுதிய பாடல். நீ என்னுள் இருந்து என்னை மீட்டு. எவ்வளோ அழகா பாருங்க. வினைப்பதிவின் காரணமாக தான் நம்ம பிறந்து வந்திருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோங்க, விழுந்துட்டோன்னே மறந்துடும். பூமிக்கு வந்தோன்னே 5 புலன்கள் வழியாக உலகத்தை கண்டவன நம்ம துன்பத்துக்கு ஆளாயிரும். அப்போ வினையை கூட கெடுக்கலாம். ஏன்னா மேல் பதிவு போடும் பொழுது சிந்தனை 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 செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே. அப்ப சிவகாமி மகனை சண்முகன் யாருங்க? கந்தன், காந்தன், இறைவன் சூக்குமமாக. அப்போ நம்ம இதை பதிவு போட எண்ணங்கள் மாற மனம் மாற ஆரம்பிக்கும். மனம் மாற வினை பதிவை நாம் தூய்மை செய்து கொண்டு
இறைவனை அடையலாம். அப்பதான் லாஸ்ட்ல சொல்றார், சூக்குமமான சிவனது ஆனந்தமே. சூக்குமமாக இறைவனை நாம் உள்ளுணர்வாக, உயிராக, அறிவாக, மனமாக உணர்ந்துட்ட பிறகு இதை விட வேற பிறவி எதுவும் கிடையாது. எடுத்தேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானேன்னு ஒரு சித்தர் சொன்ன மாதிரி நாம் மற்றவர்கள் எண்ணங்களுக்காகவும் ஏழு பிறவி தொடராகவும் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலை இல்லாமல் நாம் வாழ்க்கையில் இறைநிலை அடைவதற்கு நல்ல ஒரு இரையாற்றல் கொடுத்த ஒரு பயிற்சி எது அப்படின்னா மனவளக்கலை பயிற்சி. அந்த பயிற்சி நாம் செய்து கொள்வோம். ஆனந்தமாக சிவனை இறையர்களை அடைவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.